ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போறது நம்ம தமிழக மக்களை முட்டாள்கள் ஆக்கி கொண்டிருக்கும் இந்த திடீர் தலைவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த திடீர் தளபதினு ஒருத்தர் வந்தார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. அதாவது இந்த திடீர் தலைவர்களோட வேலை, இவங்கெல்லாம் எப்படி உருவானானுங்க அப்படின்றத பத்தி தெள்ள தெளிவா இந்த வீடியோவில் நான் பேச போறேன். இவங்களால நாட்டு மக்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மண்ணும் கிடையாது. இருந்தாலும் இவங்களெல்லாம் ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னு கேட்டா அது நம்ம மக்களுக்கே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால ஒரு விழிப்புணர்வு வீடியோவை தான் இந்த வீடியோ நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் நண்பர்களே. அதனால இந்த திடீர் தலைவர்கள், திடீர் இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி, திடீர் அரசியல்வாதிகள், அந்த மாதிரி நம்ம லிஸ்ட்ல வந்து அடிக்கிட்டே போலாம். இந்த திடீர்னு வந்தவனுங்க இவனுங்க யாரையுமே நம்பாதீங்க. நம்புறதுக்கு முன்னாடி உங்க சைட்ல கொஞ்சம் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு நம்பலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. அந்த ஆராய்ச்சிக்கு இந்த வீடியோ உறுதுணையா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிக்கிறேன். இப்ப நேரம் கடத்தாம வீடியோல போய் அந்த திடீர் தலைவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க உருவாகக்கூடிய அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் எது அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதை பார்த்து நம்ம கொஞ்சம் உஷாராய்ப்போம். இப்ப முதலாவது பிளாட்ஃபார்மே இந்த திடீர் தலைவர்கள் அதிகமாக உருவாகி கொண்டிருக்கும் இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ். அதாவது சோசியல் மீடியால குறிப்பா இந்த இன்ஸ்டாகிராம் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். இந்த இன்ஸ்டாகிராம் இஸ் நத்திங் பட் அடுத்தவன் வீட்டு ஜன்னல், அவ்வளவுதாங்க. அதாவது எப்பவுமே மனுஷ பதர்களுக்கு ஒரு சின்ன ஆசை இருக்கும், அடுத்தவங்க வீட்டுல என்னதான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை கம்பேர் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் நம்மளும் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நம்ம உட்காந்து நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு டிக்டாக் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப், ஒரு சைனீஸ் ஆப் ஒன்று இருந்ததுங்க. இந்த ஆப் வந்து ஒரு காலத்துல நம்ம அரசியல்வாதிகள்லாம் சேர்ந்து ஐயோ சைனாக்காரன் இந்தியாவுக்குள்ள மற்றும் மற்ற நாடுகளில் என்னென்ன நடக்குது அப்படின்ற ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இப்படி ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணிருக்கான்னு சொல்லி அந்த ஆப் ஒரு சில நாடுகள்ல பிளாக் பண்ணிட்டாங்க. அந்தந்த நாடுகள்ல மட்டும் பிளாக் பண்ணல, சேர்த்து இந்தியாவிலேயும் பிளாக் பண்ணிட்டாங்க. ஆனா நம்ம கிட்ட கேட்கும் போது ரெண்டே காரணம் தான் சொன்னாங்க. ஒன்னு, இந்த ஆப் நம்ம நாட்டோட செக்யூரிட்டி இஷ்யூஸை வந்து கொலாப்ஸ் பண்ணி விட்டுரும், அது ஒரு காரணம். இன்னொன்னு, அதுல ஆபாசமான நடனங்கள், ஆபாசமான வீடியோ எல்லாம் வரனால நம்ம நாட்டு இளைஞர்கள் கெட்டு குட்டிச்சவர் ஆயிட்டு இருக்காங்க. அந்த நல்ல எண்ணத்துல தான் இந்த ஆப்பை நாங்க வந்து பிளாக் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா என்ன வெண்ணைக்கு இன்ஸ்டாகிராம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமை எடுத்துட்டு வரதுக்காக தான் அந்த டிக்டாக் அப்படின்ற ஒரு விஷயத்தை முடக்கினது. ஏன்னா இங்க நம்மளோட அரசாங்கம் நடத்த வேண்டும் என்றால், அதுக்கப்புறம் இந்த அரசியல்வாதிகள்லாம் ரொம்ப பாப்புலர் ஆகணும் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்கன்னா சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணணும். அதுக்கு ஃபேஸ்புக் வந்து நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்துருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இந்த ட்விட்டரோட கம்பேர் பண்ணா ஃபேஸ்புக் வந்து அரசியல்வாதிகள் ஃப்ரெண்ட்லி, அதுக்கப்புறம் முதலாளிகள் ஃப்ரெண்ட்லி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து ஒரு கருத்தை போடணும் அப்படின்ற மாதிரி போட்டா அந்த கருத்து ஒரு சில நேரத்தில் நேரடியாக வெளியே வராது, பிளாக் பண்ணி விட்டுருவானுங்க. நீங்க என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க இங்க இருக்கிற அமைதியை வந்து கெடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி. அதுவும் குறிப்பா ஒரு சில அரசியல் தலைவர்களை வந்து நம்ம விமர்சிச்சு நம்மளோட கருத்தை போட்டோம்னு, கருத்து சுதந்திரமே ஃபேஸ்புக்ல கிடையாது. அதோட கம்பேர் பண்ணா ட்விட்டர் எவ்வளவு பரவாயில்ல. ஏன்னா அங்க வந்து இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. ஏன் என்ன போடுறியோ போடு, அவ்வளவுதான், நான் எதுவும் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம மஸ்க் சொல்லிட்டாரு. ஸோ இந்த ஃபேஸ்புக் என்ன பண்ணிட்டானுங்க, இன்ஸ்டாகிராமை வாங்கிடுவோமே அப்படின்ற மாதிரி வாங்கினதுக்கு அப்புறம் இந்த இன்ஸ்டாகிராம் போது பாருங்க, அதாவது அவங்களோட ஷேர் வந்து எங்கேயோ உயர்ந்துருச்சு அப்படின்றதையும் தாண்டி இது நம்ம நாட்டு மக்களுக்கு பிரோஜனமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நாட்டு மக்களுக்கு பிரோஜனம் அப்படின்றதையும் தாண்டி நாட்டு மக்களோட வாழ்வாதாரத்தையே கெடுக்குது. இந்த திடீர் தலைவர்கள்லாம் உருவாகிறதே இந்த இன்ஸ்டாகிராம்ல தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். இதுல ஒரு வகையில் எப்படி சொல்லலாம்னா இந்த ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் இருக்கிறாங்க. இவங்களோட வீடியோலாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பாவமா இருக்கும். யாரு இந்த ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸை பார்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்கள பார்த்து என்னங்க பாவம், ஒருத்தன் என்னன்னா கிலோமீட்டர் கணக்கில் ஓடுறான், சட்டி சோறு சாப்பிடுவேன், ஆனால் நான் காலையில வந்து 15 கிலோமீட்டர் ஓடுவேன் அப்படின்னுவான். அந்த சட்டி சோறு சாப்பிட்ற மாதிரி ஒரு 2 வாய் சாப்பிட்ற மாதிரி காமிப்பானா, அதுக்கப்புறம் அவன் சாப்பிடுவானா இல்லையா நம்மளுக்கே தெரியாது. இது மட்டும் இல்லாம அடிக்கடி சொல்லிப்பானுங்க, இந்த புரோட்டீன் பவுடர் நான் கலந்து குடிக்கிறேன், இந்த கிரியேட்டின் டப்பாவை வந்து நான் ரெகுலரா வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதனால தான் பாருங்க 6 பேக்ஸ் மெயின்டைன் பண்றேன்னு. ஒரு மனுஷன் ஃபிட்டா இருக்கிறதுக்கு 6 பேக்ஸ் தேவையா? அது இன்னைக்கு யோசிச்சிருக்கீங்களா நீங்க? ஒரு மனுஷன் ஃபிட்டா இருக்கணும்னு வைங்களேன், உடம்பு ஸ்லிம் ஆகும், கரெக்டான ஐடியல் வெயிட்ல இருந்தாலே போதும். நாங்களாம் எங்க காலகட்டத்தில் மிலின் சோமன் அப்படின்ற மாதிரி ஒரு மாடல் இருப்பாரு. இந்த மாடல் பார்த்தீங்கன்னு வைங்க, காஜு கட்லி சாப்பிட்றேன்னு, அதுக்கப்புறம் டால் ரைஸ் சாப்பிட்றேன்னு, ரோட்டி சாப்பிட்றேன்னு, என்னென்னமோ சாப்பிட்றேன்னு. ஆனால் பார்க்கறதுக்கு மனுஷன் ஃபிட்டாக இருப்பாரு. இன்னும் எங்கே இருக்கிறாரு, கிட்டத்தட்ட அவர் ஒரு 50 வயசை கிராஸ் பண்ணியும் 25 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணின்னு ஜாலியாக ஜிம்கானவா இருக்கிறாரு. அவர் வந்து 6 பேக்ஸ் வச்சிருக்கிறாரா? இவங்க சொல்ற மாதிரி கிரியேட்டின் டப்பா, புரோட்டீன் டப்பா இதெல்லாம் தின்னுகிறாரான்னு கேட்டீங்கன்னா ரெகுலரா நம்ம சாப்பிட்ற இந்தியன் ஃபுட் தான் சாப்பிட்டுக்கிறாரு. இருந்தாலும் அவர் எப்படி ஃபிட்டா இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி 1 மணி நேரம் நான் ரன்னிங் பண்ணுவேன், என்னோட பாடிக்கு என்ன ஐடியலோ, என் மைண்டுக்கு எது பீஸ்ஃபுல்லா இருக்கோ அந்த மாதிரியான ஒர்க் அவுட்டை நான் பண்ணி இன்னி வரைக்கும் 50 வயசை தாண்டி வாழ்ந்துக்கிறேன், சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணி ஜாலியாகவும் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுக்கிறாரு. ஆனா இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸை பார்த்தீங்கன்னு வைங்களேன், 6 பேக்ஸ் வச்சிருந்தா தாங்க நம்ம வந்து ஃபிட்டு, அப்புறம் இந்த 6 பேக்ஸ் வச்சிருந்தா தான் எல்லாருமே நம்மளை பார்ப்பாங்க, இப்படிதான் நம்ம பாடியை மெயின்டைன் பண்ணணும், அதுக்கு வந்து நம்ம இந்த லட்சக்கணக்கில் நம்ம செலவு பண்ணணும், மாசம் 10,000 ரூபாய் செலவு பண்ணணும்னு ஒருத்தன் சொல்லுங்கிறான். 10,000 ரூபாய் செலவு பண்ணி நான் தின்னு என்ன பண்ண போறேன்?
ஹெல்த்தியாக ஏதாவது ஒரு நல்ல உணவை டெய்லி சாப்பிட்டுக்கிட்டு நல்லா ஃபிட்டாக நல்லா எக்ஸசைஸ் பண்ணி ஆக்டிவாக இருந்தாலே போதுமே. ஃபிட்னஸ்னா என்ன? மூச்சு வாங்காமல் ஒரு 20-30 படிக்கட்டு நடக்கணும், அதுக்கப்புறம் மூச்சு வாங்காமல் நடக்கணும், லிஃப்ட் யூஸ் பண்ணுறது பதிலாக படிக்கட்டை யூஸ் பண்ணணும். இந்த அளவு உடம்புல தெம்பு இருந்தால் போதாதா? இதான ஃபிட்னஸ். அதிகப்படியான பைக்கு சைக்கிள் இது எல்லாமே யூஸ் பண்ணாமல் நடந்து போகிறதுக்கு முயற்சி பண்ணணும். பஸ்ஸில் போக வேண்டிய இடத்துல சைக்கிளில் போகலாம். இப்படி போய் நம்மளுக்கு உடம்பு வந்து நல்லா ஃபிட்டாக இருந்தாலே போதாதா? இதுக்கு மேலே நீங்கள் பாடியை வந்து பழனி படிக்கட்டு மாதிரி வச்சு பாடி பில்டிங் காம்படிஷனுக்கு அப்போ போறீங்க. நீங்கள் பாடி பில்டிங் காம்படிஷனுக்கோ இல்லை நீங்கள் ஒரு அத்லெட்டாக இருந்தால் உங்களுக்கு ஃபிசிக் அந்த மாதிரி வேணும், இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட்ஸ்லாம் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா ஓரளவு வாஸ்தவம். நார்மலாக வேலைக்கு போகிறவன், கம்பெனியில் உட்காந்து வேலை செய்கிறவன், பேங்க்ல வேலை செய்கிறவன், ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவனுக்குலாம் எதுக்கியா 6 பேக்ஸ் இந்த மாதிரி பாடி இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கா? யாரையா இம்ப்ரெஸ் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டால் எவனுக்குமே பதில் கிடையாது. என்ன ஃபாலோ பண்ணுற ஃபாலோவர்ஸுக்கு அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணி நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவனுக்கு ஒரு பிஸ்னஸ் சூச்சமாக வச்சிருக்கானுங்க. இந்த மாதிரி இவனுக்கு எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணி என்ன நம்பி ஒரு சில கார்பரேட் கம்பெனிஸ் இருக்கு, அவங்க கொடுக்குற ப்ராடக்ட்டை என்ன ஃபாலோ பண்றவங்க கிட்ட நான் வித்து நான் காசு பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. இவனுங்களாம் தான் இந்த திடீர் தலைவர்கள். இவங்களை ஃபாலோ பண்ணி இவனுக்கு விற்கிற ப்ராடக்ட்டை வாங்கி சாப்பிட்டுக்கிறீங்க பார்த்தீங்களா, இவனுக்கு தான் திடீர் தலைவர்கள். இந்த மாதிரி திடீர் தலைவர்களை நம்பாதீங்க. இதுக்கப்புறம் இன்னொரு கொடுமை என்ன தெரியுங்களா? சமீபத்தில் ஒரு ரீல் பார்த்தேன். அந்த ரீல்ல வந்து ஒரு டாக்டர், ஒரு ஸ்கின் டாக்டர் சொல்றாங்க, சிவகார்த்திகேயன், அரவிந்த் சுவாமி இவங்க எல்லாம் எப்படி பலபலன்னு இருக்காங்கன்னு சொல்லுங்க பாப்போம். இவங்க ரெகுலரான லைஃபையும் தாண்டி இந்த ஒரு கெமிக்கல் கிரீமை யூஸ் பண்றாங்க, அதனாலதான் பலபலன்னு இருக்காங்க அப்படின்ற மாதிரி போற போக்கில் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரு நிமிஷம் ரீல்ல கமெண்ட் திறந்து பார்த்தா லிங்க் ப்ளீஸ், லிங்க் ப்ளீஸ், லிங்க் அனுப்புங்க, நான் உடனே ஆர்டர் பண்ணோம் அப்படின்றான். இதோட பாதிப்பு என்ன, இதோட விளைவு என்ன, இந்த மாதிரி நம்ம ஸ்கின்ல போறதுனால ஃபியூச்சர்ல லாங் டர்ம்ல நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி காமன் பீப்புளே யூஸ் பண்றது இல்ல. ஐ மீன் யூஸ் பண்றதோட யோசிக்கிறதே இல்லைங்க. எந்த கருமத்தை மார்க்கெட்ல வித்தாலும் செலிபிரிட்டி மாதிரி ஆகணும்னு மூஞ்சில வாங்கி தடவணும்னு நினைக்கிறீங்க. சோ இந்த ஸ்கின் டாக்டரும் செலிபிரிட்டி ஆயிட்டான். இப்போ இன்னொரு ஒரு டாக்டர் இருக்கிறாரு, உருட்டுன்னு இருப்பாரு. அவரு என்ன உருட்டுனாருன்னு பாத்தீங்கன்னா சன்ஸ்கிரீனே ஸ்கேமுங்க அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லுங்கிறாரு. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஸ்கின் ப்ராப்ளம், நான் வெயில ரொம்ப சுத்துறேன், அவரை போய் பார்க்கும்போது எனக்கே 2000 ரூபாய்க்கு சன்ஸ்கிரீன் எழுதி குத்தாரு. இன்னைக்கு சன்ஸ்கிரீன் இஸ் ஃபேக் அப்படின்றாரு. ஒண்ணுமே புரியலப்பா என்ன நடக்குதுன்னு. ஸோ இந்த இன்ஸ்டாகிராமில் உலவக்கூடிய இந்த திடீர் தலைவர்களை தயவு செய்து ஃபாலோ பண்ணாதீங்க. இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்றதையும் தாண்டி இது ஒரு மிகப்பெரிய வியாபாரமா மாறிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இதையும் தாண்டி இந்த வாட்டர் மெலன் ஸ்டார்னு ஒருத்தர் குடும்பப்படுத்தினுங்கிறார் பாருங்க, டாக்டர் அவரு. இவர் உட்காந்துக்கிட்டு சூர்யா பண்ண ஒரு சின்ன மேனரிசத்தை பண்ணி இந்த ஆள் மலேசியா வரைக்கும் போயிட்டு ஒரு பெரிய செலிபிரிட்டி ஆயிட்டான். சரி, இந்த மாதிரி ஆளெல்லாம் செலிபிரிட்டி ஆகி விட்டு சினிமாவில் இழுத்து விட்டீங்கன்னு வைங்களேன், சினிமா பார்க்குற அத்தனை பேரும் ஃபியூச்சரில் பைத்தியக்காரனா தெரிய வேண்டியதான். இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் சினிமாவில் வந்தால் நல்ல டேலண்ட்ஸை வந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்க, நல்ல டேலண்ட்ஸை ஊக்குவீங்க. இந்த மாதிரி ஆட்களெல்லாம் வந்து தயவு செய்து என்கரேஜ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ப்ராடக்டை விற்கணும் அப்படின்றதுக்காகவே ஃபிட்னஸ், ஸ்கின் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் அந்த செலிபிரிட்டி மாதிரி நீங்களும் ஆகணும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி செலிபிரிட்டி மாதிரி ட்ரெஸ் போடணும் இப்படின்னு நம்மள வந்து இங்க உட்காந்து மேய்ச்சினுக்கிறானுங்க பாருங்க. இவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணி திடீர் செலிபிரிட்டி ஆகி விட்றாதீங்க தயவு செய்து. சரி ரைட்டு, இந்த இன்ஸ்டாகிராம் தலைவர்களை ப்ராப்பராக தேர்ந்தெடுங்கள். தேர்ந்தே எடுக்காதீங்க. இன்ஸ்டாகிராம்ன்றது இந்த ஆப் வந்து நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கும் இன்ஸ்டாகிராமுக்கும் சம்மந்தம் இல்லை. அப்படி வெளில வந்துருங்க. இவங்கெல்லாம் தயவு செய்து ஃபாலோ பண்ணாதீங்க. நல்லா ஒழுங்கா உருப்படி ஐடியா கொடுமா பாருங்க, அவங்கள மட்டும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிப்பேன். அவனெல்லாம் ஃபாலோ பண்றது இல்லை, அவனும் பெரிய ஆள் ஆகிறது இல்லை. கூவி கத்தி விட்டுட்டு அவனும் ஓடி போயிடுறானுங்க. இப்போ இன்ஸ்டாகிராம் தலைவர்களை பற்றி பேசி முடிச்சோன்னா அடுத்தது நம்ம அரசியல் தலைவர், அதாவது திடீர் தளபதியை உருவாக்குனார் பார்த்தீங்களா, உருவாக்குனார்னு சொல்ல முடியாது, அந்த திடீர் தளபதியை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டார் பாருங்க நம்ம தமிழக மக்களுக்கு. அந்த திடீர் தலைவரை பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம். வேற யாரு? தளபதி விஜய் அவர்கள் தான். பத்தியா வந்துட்டு பத்தியா தளபதி விஜய் கழிவு ஊத்த வந்துட்டு பத்தியா. ஒருத்தன் வந்து நாட்டை திருத்தணும்னு வந்தா விட மாட்டீங்களே. நாட்டை திருத்தணும்னு வந்தாரா? நாட்டை திருத்தணும்னு வந்தவருக்கு பிரசாந்த் கிஷோரோட ஆதரவு எதுக்கு? அவ்வளவுதான், சிம்பிள். எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன அரசியலை பத்தி பேசிடுறேன். இது எந்த வீடியோவும் பார்த்து நான் இன்ஃபுளுன்ஸ் ஆகி பேசுறது கிடையாது. பிரசாந்த் கிஷோர் யார் அப்படின்றது அரசியல் தெரிஞ்ச சின்ன குழந்தைகள் கூட தெரியும். அவர் வேற யாருமே இல்லை. அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடி கம்பெனி ஒன்று வச்சுக்கிட்டு அரசியல்வாதிகள் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்றால் என்னென்ன குவாலிட்டிஸ் வேணும், எந்தெந்த இடத்துல கேம்பெயின் பண்ணணும், எந்தெந்த மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு அட்டவணை போட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சில கோடிகளை வாங்கிக்கிட்டு வேலை செய்யக்கூடியவர் தான். அரசியல்வாதிகளுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு ஐடி நிறுவனத்தை நடத்தி கொண்டிருப்பவர் தான் பிரசாந்த் கிஷோர். இவர் மற்ற ஆளுங்களெல்லாம் வந்து ஜெயிக்க வச்சாரு. இவர் போய் பீகார்ல நின்னப்போ தோத்துட்டாரு, அது வேற விஷயம். ஆனா அவரோட சப்போர்ட் தளபதி விஜய் அவர்களுக்கு எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெயிக்கணும், ஜெயிச்சே ஆகணும். ஆனா அதுக்காக பேக்ரவுண்ட் ஒர்க் நான் எதுவுமே பண்ணதில்லை, சினிமா மட்டும் தான் நடிச்சேன். ஏன்னா ஒரு அரசியல்வாதி, ஒரு நல்ல அரசியல்வாதி என்னென்ன பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணிருப்பானா, மக்களோட நேரடி தொடர்புல இல்லைனாலும் அவன் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியாச்சும் மக்களோட தொடர்புல இருந்திருப்பான். அட்லீஸ்ட் மக்களுக்கு என்ன தேவை, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நம்ம தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயம், ஒரு புரிதல் கண்டிப்பா அந்த ஒரு அரசியல்வாதிக்கு இருக்கும். இதையும் தாண்டி எல்லா ஆபீசர்ஸோடையும் நல்ல ரேப்போல இருப்பார். ரேப்போ அப்படின்றது என்னன்னா, நல்ல தொடர்புல இருப்பாரு. அவங்களோட தொடர்புல இருந்து நம்ம நாட்டுல என்ன பிரச்சனை, நம்ம தமிழ்நாட்டுல என்ன பிரச்சனை, இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிறதுக்கு என்ன தீர்வு இருக்கு அப்படின்ற மாதிரி அடிக்கடி ஒரு தொடர்புல இருந்து தெரிஞ்சுப்பாரு. சோ இந்த ஒரு அரசியல்வாதி இந்த ஒரு வேலையும் பண்ணுவாரு. இது மட்டும் இல்லாம டிஎனோட நம்ம தமிழ்நாடுல ப்ளூ பிரிண்ட் அவர் கிட்ட பக்காவா இருக்கும். அதாவது அவர் வந்து ஜெயிச்சிட்டாரோ இல்லையோ, ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ தமிழ்நாட்டுல என்ன நடக்குது அப்படின்ற ஒரு புரிதல் இருக்கும். எவன் எப்படி
இவனை எப்படி வந்து கவுக்கலாம், இவன் எப்படி முன்னேற்றி விடலாம், இவங்கிட்ட என்ன டேலண்ட் இருக்கு அப்படின்ற ஒரு சின்ன புரிதல் அவங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டோட டெவலப்மெண்ட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியும். பண்றானுங்களோ இல்லையோ, என்ன பண்ணா தமிழ்நாடு டெவலப் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன புரிதலாச்சும் இருக்கும். இது எதுவுமே இல்லை. ஆனா நான் எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னா பிரசாந்த் கிஷோரை தான் நான் அடி போனோம். ஏன்னா அவர் தான் இது எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி தருவாரு. இங்க பாருங்க, நான் ஃப்ரெஷ், நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, கட்சி ஆரம்பிக்கணும், அரசியல் உள்ள வரணும், ஃபியூச்சர்ல சிஎம் ஆயிடணும், என்கிட்ட என்ன நம்பி ஒரு 2 கோடி பேர் இருக்கிறாங்க, நான் சொன்னா ஊன்னு சொன்னா ஓட்டு போடுவானுங்க, இவன்ல வச்சு நான் அரசியல் பண்ணி ஜெயிக்கணுங்க. காரணம் என்ன, தமிழ்நாட்டை முன்னேற்றி விட போறீங்களான்னு கேட்டா இல்லங்க, நிறைய சொத்து வச்சிருக்கிறேன், இந்த சொத்து வச்சிருக்கிறனால சுத்தி இருக்கிற எல்லா அரசியல்வாதியும் என்ன வந்து ரொம்ப போட்டு தாக்கி நிற்கிறானுங்க, ரொம்ப கொடுமைப்படுத்துறானுங்க. என்னதான் பணம் இருந்தாலும் ஒரு பவர் இல்லையே, அந்த பவர் கைப்பற்றணும் அப்படின்னு தான் நான் உள்ள வந்தேன். ஆனா அது ஜெயிச்சாதானே, ஜெயிக்கலன்னா அசிங்கமாயிடல கமலஹாசன் மாதிரி, அதனால ஜெயிக்கணும், அதுக்கு நான் எத்தனை கோடி வேணாலும் செலவு பண்றேன் அப்படின்னு ஐடியா பண்ணி பிரசாந்த் கிஷோரை உள்ள கூட்டு வந்து தன்னோட சொத்தையும் தனக்கு பவர் வேணும் அப்படின்றதுக்காகவே எலெக்ஷனுக்கு வந்த திடீர் தலைவர்களை நம்பாதீர்கள். நான் இப்ப தளபதி விஜய் மட்டும் தான் நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் கிடையாது. கடந்த 10 வருஷத்தில் மிகப்பெரிய தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து தவறினதுக்கு அப்புறமா யாரெல்லாம் உள்ள நானும் தலைவர் போடுற அரசியல் தலைவர் அப்படின்ற மாதிரி வந்தாங்களோ அத்தனை பேரையும் தான் திடீர் தலைவர் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். அப்படி உங்களுக்கு எந்தெந்த திடீர் தலைவர்கள் இங்க இருக்கிற நிரந்தர தலைவர்கள் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் வந்தாங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை கமெண்ட்ல போடுங்க, நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். இதை தாண்டி இந்த திடீர் வள்ளல்கள்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. இதுதான் சரியான காமெடியா இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, இவனுக்கு திடீர்னு வருவானுங்க, இவனுக்கு எங்க இருந்தானுங்க என்ன பண்ணானுங்கன்னு யாருக்குமே தெரியாது. திடீர்னு இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணி ஒரு 10 யூடியூப் சேனல், ஒரு 20 சேட்டலைட் சேனல் கூட்டின்னு வந்து பாருங்க, நானும் பாருங்க சேரிட்டி பண்றேன், டொனேஷன் பண்றேன், 4 பேருக்கு சாப்பாடு போடுறேன் பாருங்க அப்படின்ற மாதிரி போடுவானுங்க. நம்ம ஆளுங்க தான் சோத்த போட்டா பின்னாடி ஓடிடுவானுங்களே, ஐயோ இவன் தான்டா வள்ளல் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கூட நம்ம யோசிக்க மாட்டோம். இவன் எதுக்கு செய்யறான், எதனால செய்யறான் அப்படின்றதெல்லாம் தேவையில்லை. அதுக்கு சப்ப கட்டுக்கட்டுறதுக்கு நம்ம ஆளுங்க ஒரு கமெண்ட் கொடுப்பாங்க, அட்லீஸ்ட் அவன் செய்யறான்ல அதுதான் முக்கியம்னுவாங்க. செய்யறது தப்பு இல்லை, எதனால செய்யறான் அப்படின்ற ஒரு சின்ன கேள்வி உங்களுக்குள்ள வரணும். வரலன்னா நம்ம தமிழ்நாட்டை யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இந்த லிஸ்ட்ல வந்து நம்ம ஹர்ஷா சாய் அப்படின்னு ஒருத்தர் வந்தாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சேரிட்டி எல்லாம் பண்ணாரு. அவரை பற்றி நான் தனிப்பட்ட வீடியோவே ஒன்று போட்டிருக்கேன், அதை நான் கமெண்ட்ல லிங்காக கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த ஆளோட கதி அவன் எங்கே போனான் அப்படின்றது இப்போ உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா அந்த ஆள் கொஞ்சம் ஜெயிலுக்கு போனா, ஏதோ ஒரு நடிகையோட ஏதோ ஒரு வேலைகளை பண்ணாரு, படம் ப்ரொடியூஸ் பண்ணாரு, ஹீரோ ஆனாரு, பப்ளிசிட்டி தேடினாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஜெயிலுக்கு போய் கம்பி அணிட்டு மறுபடியும் அந்த சேரிட்டி ஒர்க் தொடராரா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. இதுக்கப்புறம் நம்ம ஊரில் கேபிஒய் பாலான்னு ஒருத்தர் வந்தார். அதாவது கேபிஒய் பாலா எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாருப்பா, ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குறாரு, மாட்டு வண்டி வாங்கி கொடுக்குறாரு, குதிரை வண்டி வாங்கி கொடுக்குறாரு. எங்க இருந்து, வேர் இஸ் த இன்வெஸ்ட்மெண்ட் பாஸ் அப்படின்னு கேட்டா அதை பத்தி எவனுமே கவலைப்பட மாட்டான். செய்யறான்ல அவ்வளவுதான். செய்யறான்லன்னு சொல்லி அவன் எதை செஞ்சாலும் ஓகேவா, அவனுக்கு எங்க இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வருதுன்னு கொஞ்சம் கூட நம்ம யோசிக்க மாட்டோமா? யோசிச்சோன்னா இந்த மாதிரியான ஊழலான ஆளுங்கெல்லாம் வரமாட்டாங்கப்பா. நம்ம யோசிக்கிறதும் கிடையாது, நம்மளுக்குள்ளேயே நம்மள கேள்வி கேட்டுக்கிறதும் கிடையாது, அவனையும் கேள்வி கேட்கறது கிடையாது. அவன் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு வாஷிங் மிஷின், டிவி, கிரைண்டர்னு கொடுத்து நம்மள காலி பண்ணிடுறானா? நம்மள வீட்டுக்கு ஒரு 2 டிவி வச்சுக்கிறது, 4 வாஷிங் மிஷின் நம்ம இஷ்டத்துக்கு ஓசியில் எல்லாத்தையும் வாங்கி 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 அடிக்கிறோம். அதுவும் இப்போ நம்ம தேர்தல் பிரச்சாரத்துக்கு 4 கடாய் கொடுத்தாங்க. அவன் வீட்டிலலாம் சமையலே பண்ண மாட்டாங்க, ஆனால் 4 கடாய் வாங்கி வச்சுருக்காங்க. எதுக்குன்னு தெரியல. இந்த மாதிரி மனநிலையில் இருக்கிற வரைக்கும் இந்த திடீர் தலைவர்கள் எல்லாம் தோன்றுவார்கள், இந்த மாதிரி திடீர் வள்ளல்களும் தோன்றுவாங்க. சரி, இப்போ கேபிஒய் பாலா என்ன பண்ணுறாருன்னு தெரியல, 4 படம் கமிட் ஆயிட்டாராம், ரொம்ப படத்தில் பிஸி ஆகுறாரு. அதனால சேரிட்டி ஒர்க்குக்கு, பப்ளிசிட்டிக்கு அவருக்கு டைம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி உண்மையாவே சேரிட்டி ஒர்க் பண்ணக்கூடிய பல பேருக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்காததுக்கு முக்கியமான காரணமே இந்த மாதிரி ஃபேக்கா வர இந்த திடீர் வள்ளல்கள் தான். ஏன்னா இவங்க வந்து நல்ல பப்ளிசிட்டி தேடிட்டு இவங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் நேம் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க அதை வச்சு மிகப்பெரிய பணங்கள் பார்க்குறாங்க, பெரிய பெரிய ஷோஸ் அட்டன் பண்றானுங்க, பெரிய பெரிய படங்கள்ல கமிட் ஆகுறானுங்க. டேலண்ட் இருக்கோ இல்லையோ, ஏன்னா ஒன்று டேலண்ட் இருக்கணும், இல்லைன்னா மக்கள் மனசுல இடம் முடியணும். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று பண்ணாலே போதும். இந்த மக்கள் மனசுல இடம் முடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரி சேரிட்டி ஒர்க் பண்ணணும், 10 பேருக்கு சாப்பாடு போடுறேன்னு வீடியோ எடுத்து போடணும், அதுக்கப்புறம் 20 குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் படிக்க வைக்கிறேன்னு சொல்லணும், அதுக்கப்புறம் தைய மிஷின், இந்த செந்தில் செல்வர தைய மிஷின், தள்ளு வண்டி, இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்து நீங்க கரெக்ட் பண்ணீங்கன்னா மக்கள் மனசுல இடம் பிடிச்சிடலாம். இடம் பிடிச்சதுக்கு அப்புறம் என்ன, உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனிப்பட்ட கூட்டம் வந்துடும். அந்த கூட்டத்தை வச்சு நீங்க அரசியல் பண்ணலாம், சினிமா பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இதான் தொன்று பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். வேற என்னத்த பண்றாங்க, அதை நம்ம மக்களும் இன்னும் நம்பிட்டு இருக்காங்க. அதாவது அந்த காலகட்டத்தில் படிப்பறிவு இல்லாத கொஞ்சம் ஒரு சில மக்கள் நம்பினாங்க, இன்னைக்கு படிச்சவனே அதை நம்பின்னு இருக்கிறான். ஸோ இந்த மாதிரி திடீர் வள்ளல்களும் ஒருத்தன் உருவாகி உள்ள வந்தான்னு வைங்களேன், கொஞ்சம் யோசிங்க, இவன் ஏன் இப்படி பண்றான், இவனுக்கு காசு எங்க இருந்து வந்தது, வாட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா இங்க வந்து நிறைய பேர் சேரிட்டி ஒர்க் பண்றாங்க, வெளில தெரியாமலே பண்றாங்க. அவங்களாம் வந்து ரொம்ப நல்லவங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்ல மாட்டேன். அவங்க வந்து பண்ணணும்னு ஒரு நல்ல எண்ணம் இருக்கு, ஆனா இதை வச்சு நான் பப்ளிசிட்டி ஆகணும்னு நினைக்கிறது இல்லை. ஆனா இதை வச்சு பப்ளிசிட்டி ஆகணும் அப்படின்னு நினைச்சு ஒருத்தர் தொடர்ந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கானா கொஞ்சம் அவன் மேல சந்தேகப்படுங்க நண்பர்களே. இல்லைன்னா நாளைக்கு அவனும் அரசியல்ல வந்து உங்களுக்கு நல்லது பண்றேன்னு சொல்லி உங்களை அடுத்த ஒரு 50 வருஷத்துக்கு ஏமாத்தின்னு தான் இருப்பான். அதனால இதுக்கு முன்னாடி இருந்த தலைமுறைகள் இந்த புரிதல் இல்லாம இருந்து இன்னைக்கு நம்ம கஷ்டப்படுறோம் பார்த்தீங்களா? அதனால நீங்களும் அந்த தவறை செஞ்சு உங்களோட அடுத்த தலைமுறையும் பாதாங்குழியில தள்ளிடாதீங்க அப்படின்றது என்னோட சின்ன வேண்டுகோள் அப்படின்னு நான் சொல்லிப்பேன். அதுக்கான ஒரு சின்ன தீப்பொறி தான் இந்த வீடியோ. இந்த மாதிரி நிறைய வீடியோகள் நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம மனநிலை மாறி இருக்கா என்ன நம்மளுக்கு தெரியல. என்னை திட்டம் தான் அதிபராக இருக்கான், அதனால நான் நிறுத்திட மாட்டேன்.
எனக்கு தெரிஞ்ச எனக்கு அறிந்த புரிதல்களை நான் மக்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்கு தான் இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் ஆரம்பிச்சு ஒரு சில விஷயங்கள் நான் பேசிட்டு இருக்கேன். அதனால நான் சொன்ன கமெண்ட்டுக்கு உங்களுக்கு எதிர்ப்பு இருந்தா மறக்காம அந்த எதிர்ப்பை வந்து நீங்க கமெண்ட்ல தெரிவிக்கலாம். அதுக்கான பதில் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்றேன். இல்ல நீ சொல்றது வந்து ஏதோ ஒரு விஷயம் யோசிக்கும் தனமா தான் இருக்கு அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். யோசிச்சு ஆராய்ச்சி பண்ணி இது கரெக்டா தப்பா அப்படின்ற ஒரு புரிதலுக்கு நீங்க வாங்க. நான் சொல்றதை வச்சு மட்டும் நீங்க முடிவு எடுத்துருவானா அப்படின்ற ஒரு சின்ன வேண்டுகோளை நான் வச்சுக்கிறேன். நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இது பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்களேன். நன்றி, வணக்கம்.